அம் ஆண்டி வந்துட்டீங்களா? சிறகடி காசுக்கான சீரியலில் பெரிய பெரிய திருப்பங்க. அது என்னன்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ வந்து ரோகிணியை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறமா அந்த சின்ன பையன் வந்து, அதாவது ரோகிணி அவங்க பையன் வந்து ஒரு கோயிலுக்கு போய் வேண்டிட்டு இருக்கான். அப்போ வந்து முத்து அவங்க அப்பாவும் அவங்க தம்பியும் வண்டியில் போயிட்டு இருக்கான். அப்புறம் கிறிஷ் பார்த்த உடனே ஓடி போய், எதுக்குடா இந்த மாதிரி வேண்டிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் பாட்டி வந்து ஒருத்தருக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்கள பற்றி வேண்டிக்கினா அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் எங்கள் அம்மா வந்து அரெஸ்ட் ஆகிட்டாங்கல்ல, அதுக்காக நான் எங்கள் அம்மா வெளியே வரணும் அப்படின்றதுக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லவுடனே, இல்லை இல்லை அம்மா இல்லை ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறான். அதுலேயே அவங்க தம்பிக்கும் அவங்க தம்பிக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து டவுட் வந்துருச்சு. அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், ஏன்னா ரோகிணியை வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது ஓடி போய் கிறிஸ் வந்து கட்டி பிடிக்கிறான். அம்மா அப்படின்ட்டு உடனே ஆன்ட்டின்னு சொல்லிட்டான். இதில் பார்த்து வீட்டில் இருந்த எல்லாருமே ஷாக். அம்மான்னு சொல்கிறானே அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த டவுட் இருந்தது. ஏன் அவங்க ரூம்லேயே போய் இருக்கிறான் கிஷு, எப்பயுமே ரோகிணி கூட தான் இருக்கான் அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. அப்புறமா இப்போ அவங்க தாத்தாக்கிட்டேயும் முத்தவங்க தம்பிக்கிட்டேயும் அந்த மாதிரி அம்மான்னு சொல்லிட்டான். இப்போ வீட்டில் ரோகிணி வந்தவொடனே ஓடி போய் அம்மான்னு கட்டி பிடிச்சி உடனே ஆன்ட்டின்னு மாற்றிட்டான். அதனால எல்லாருக்கும் டவுட் வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த டவுட் வந்து வந்தவொடனே கேட்குறாங்க எல்லாரும், இவன் அம்மான்னு எல்லா இடத்துலையும் சொல்கிறான், நீ அம்மாவா இல்லையா, உண்மையை சொல்லு, இதுலேருந்து நீ இன்னும் எவ்வளோ மறைக்க போகிற அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவள் வந்து ஒத்துக்கிறா, ரோகிணி வந்து ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி வந்து வீட்டை விட்டு மொத்தமாக வெளியே, அதாவது மனோஜே ரோகிணி வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறான். நீ எனக்கு தேவையே இல்லை, ஏன்னா நீ என்னை வந்து நிறைய ஏமாற்றிட்ட, எங்கள் அம்மா வந்து உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க, நீ கிளம்பு அப்படின்னு கழுத்து பிடிச்சி தள்ளி விட்டுறான். இவ்வளோ தான் இன்றைக்கி இந்த சீரியலோட, இன்றைக்கி இல்லை இந்த வாரத்துக்கான சீரியல் எபிசோடு. இந்த சீரியல் உங்களுக்கு, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.